When I started becoming popular, they started seeing me as a threat. அப்படி கட்டி பிடிச்சான் அப்படியே நான் வந்து இப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன், ஆரியன் அப்படின்றேன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே காலையில ஆனந்த கண்ணீரா பொங்குது. And I'm saying I'm a bits and pieces person put together as a whole because of my investment in therapy. நீங்கள் சார் யூ டேக் வீட் அப்படின்னா இல்லைடா என்னது நோவா சார் வாட்ஸ் இப்படி பேச அதை நம்மளை பழமாக்குறானுங்க. இப்போ ஆர்ச்சீஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவிலே பெரிய ஒரு ஒரு ஃபேரிடேல் மியூசிக்கல் மாதிரி எடுக்கிற படத்தில் எல்லாருமே நடிகைகளோட பையன். நான் அது வரைக்கும் எனக்கு பிடிக்கும்னு அந்த ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஹவு மச் இட் மீன் டு சோ மெனி பீப்புள் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆச்சு. ஹாய் சார். வணக்கம் விஷால். வெல்கம் டு ஃபுட் கம்பேனியன் சவுத். I want to start with one very meaningful dialogue in the trailer, okay? And somehow, of course, you're not watching it in that entire context, but in the trailer when you see, I felt like you were saying that dialogue, you know. I didn't think it was the character. இவங்களுக்குலாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே, கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க. Which was that dialogue about how, you know, there are so many people who are supporting you, who are with you, exactly until you are one step below them. The second you reach their level, their attitude changes. How, from the experience that you've had in life, is there any truth to that? Actually, when I read the script or probably when we went to shoot, I don't know if the dialogue was part of the first Draft. So, but when we were talking about that scene, somewhere I felt that line, that one line that was there in trailer, will add a lot of meaning to actual travel of this character in the film, and also to a lot of people in real world. They can resonate with it, is what I felt, because that has happened to me with multiple people, like from my RJ days, when people saw me as a newcomer with lot of energy, raw energy, talent. They were very open, like they were with open mind, welcoming me. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு when I started becoming popular, they started seeing me as a threat. And when they thought probably I've crossed their இது அப்படின்னும் போது they didn't like it. இது வந்து அங்கே ஆரம்பிச்சு இப்போ சினிமாவில் வந்ததுக்கு அப்புறமும் இட் இஸ் லைக் சினிமாவில் என்னென்னா there are no permanent friends is what people say. அது பாலிடிக்ஸ் பற்றி சொல்லுவாங்க. But even in cinema, someone is good to you as long as they think you're one step below them. Once you probably look into their eye and say எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இவனை நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளை வந்து கேட்குறான் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற நிறைய பேராலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இட்ஸ் நாட் இன் சினிமா, ரேடியோ அலோன். ஐம் சேயிங் இன் எவ்ரி ஆஃபீஸ், எவ்ரி பிளேஸ். ஐம் நாட் பிளேமிங் தெம் ஃபார் தட். ஐம் சேயிங் see people after a point, நீங்களும் சரி நானும் சரி, we enjoy being in certain space. We don't like ourselves to be moved out of that space. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கு, பழகிடுச்சு. இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த இடத்த கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரியோ ஃபீல் ஆச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நான் முன்னாடி ஐ யூஸ் டு பி வெரி ஜட்மெண்டல். ஐம் சேயிங் ஈவன் இந்த ஃபில்ம் அந்த கேரக்டர் கேன் பி ஜட்மெண்டல் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அபவ். ஆனால் எனக்கு இப்போ நான் பர்சனலாக என்னென்னா அது அவங்களோட ஸ்பேஸ், அவங்க ஸ்பேஸில் அவங்க அப்படியே இருந்து பழகிருக்காங்க. என்ன அவங்களுக்கு நம்ம இப்படி வந்தால் பிடிக்கலையே அப்படின்றத தாண்டி நான் அவங்களுக்காக அங்கே வரல. ஸோ ஐ ரேதர் நவ் தீஸ் டேஸ் அது மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஐ டேக் ஒன் ஸ்டெப் பேக். நான் அந்த இடத்துல இருந்தால் தானே நான் அதை கோ த்ரூ பண்ணணும். நான் இப்போ என்னோட ஜேர்னியில் தான் இருக்கேன். நான் இப்போ யாருக்கும் ப்ரூவ் பண்ணி நான் அந்த இடத்துக்கு மேலே போகிறேன், நீங்கள் நசிக்கிடுவீங்க, இப்போ என்ன மேலே போனால் பிடிக்காது அவங்களுக்கு அப்படின்றத வந்து யோசிக்காமல் நான் மேலே போகிறேன், அந்த இடத்துல அவங்க என்ன அப்படி பார்க்குறாங்கன்னா நான் அவங்க கிட்ட இருந்து விலகிக்கிறேன் அப்படின்றது தான். பட் ஆனால் இட் இஸ் ட்ரூ அண்ட் ஐ ஃபெல்ட் 100% கனெக்டட், ரெசனேட்டட் வித் that dialogue. Yeah. No, but when you approach it like that, no, you expect somebody, you feel that their attitude towards you has changed, and then next time you approach them you feel like, okay, this is what I think is happening. Aren't you also pushing yourself away from a lot of maybe decent people in the future? No, I'm not pushing away from them. I'm just staying one step away from them because நீங்கள் imagine you're in thick of things. ஒருத்தரோட பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சார் கூட இது ஏதோ ஒரு இதில் சொல்லியிருந்தார். இப்போ என்ன, டோன்ட் லவ் மீ டூ மச், ஐ மைட் ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் ஒருத்தரோட பயங்கர க்ளோஸாக இருக்கும்போது சின்னதாக அவர் ஒன்று பண்ணும்போதே உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணும். பட் ஒரு ஸ்டெப் தள்ளி வந்து if you approach that relationship, your disappointments and உங்களை ஹர்ட் பண்ணுற விஷயம் வந்து கம்மியாகும். ஸோ எனக்கு என்னென்னா
I'm very clear now. I have a family, I have a first circle of friends, I have a working team, which I'm very close to. இது இல்லாமல் எல்லார் கூடயுமே ஐம் ட்ரைங் டு பி வெரி சேம் நார்மல் சேம் பர்சன். ரொம்ப க்ளோஸும் கிடையாது, பிகாஸ் வி லெட் பீப்புள் ரொம்ப ஈஸியாக இன்டு அவர் லைஃப். ஒரு 10 நாள் நம்ம ஜாலியாக பேசினாலே அவங்கள வீட்டில் வந்து உட்கார வச்சு நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், பழக ஆரம்பிக்கிறோம். எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு இல்லை இப்போது. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்குது, எனக்கு தெரியும் யார் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னு சொல்லிட்டு. சப்போஸ் சம்மன் வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னா ஐ திங்க் அவங்களுக்கும் சரி எனக்கும் தெரியும் அது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் டு நோ ஈச் அதர் அண்ட் டு ஹாவ் ஸ்பெண்ட் தட் மச் ஆஃப் டைம் டு நோ இவங்க இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் நான் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு இந்த சர்க்கிள்குள்ளே அவங்க ஃபிட் ஆவாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. ஸோ அப்படி எனக்கு எல்லாரையும் உள்ளே விடணும் அப்படின்னு இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறது இஸ் நாட் ஷட்டிங் அவே பீப்புள். It's a safe zone for me so that I'm not hurt or I'm not disappointed. அதனால நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கேன் இப்போ எல்லார்கிட்ட இருந்தும். I think you spoke about this in your podcast also, no? How I think there was a birthday party of yours where I think a lot of people, or more than 100. More than 100 people came, and actually in that course from the outside it looks like you are at such a more successful level now, but then the number of people have kind of reduced, right? இது வந்து I don't want to equate this with the success that I've achieved in films. இப்போது என்னோட சொந்த படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சக்ஸஸ் வந்தது, அதனால நான் இப்படி ஆகிட்டேன்றது இல்லை. அந்த மாதிரி பர்த்டேக்கு வரும்போதும் ஐ வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் அன் ஆர்ஜே, ப்ராப்ளி as an host, or நான் என்ன வேலை பண்ணியிருந்தேனோ ஐ வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் தென். But I don't want to equate this me shutting down or probably cutting off a lot of relationship. I like நீங்கள் என் பாட்காஸ்ட் சொன்னது போது எனக்கு கொஞ்சம் மூஞ்சில் தானாகவே ஒரு ஸ்மைல் வந்தது. ஓ இவர் நம்மளது கேட்பாரான்னு சொல்லிட்டு. Why, of course. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்னா ஐ ஆக்சுவலி தாட் இவ்வளோ பேர் வந்து நம்ம லைஃப்க்கு தேவை, இவ்வளோ பேரும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். நான் சொல்கிறது என்னோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து until I realized where I actually don't need these many people. இவ்வளோ பேருக்கு என் லைஃப்பில் வந்து இடமே இல்லை. இன்ஃபேக்ட் என் லைஃப்னு நான் இல்லாமல் ஜென்ரலாகவே நம்ம யார் லைஃப்லையுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ரொம்ப நிறைய க்ளோரிஃபை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை, நம்மளோட சர்க்கிளில். ஆக்சுவலாக அந்த சர்க்கிளில் நிறைய பேர் வந்து எதுக்கு இருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் தெரியாது. இந்த 100 பேர் நான் பர்த்டேக்கு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, இமேஜின் ஐ ஹாவ் டு கிவ் மை எனர்ஜி டு ஆல் தீஸ் 100 people எவ்ரி டே. ஏன்னா அப்படி தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொன்னேன் என் ஃபேமிலிக்கோ என் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிற அந்த 5 பேரோ 6 பேரோ யார் அப்படின்றது முதல்ல புரியல. அவங்களுக்கு டிசர்விங்காக கொடுக்க வேண்டிய டைம் என்னால் கொடுக்க முடியல. ஸோ எனக்கு நான் கொடுத்துக்கணும் பர்சனலாக, என்னோட உடம்புக்கு என் மனசுக்கு எனக்கு ஒரு டைம், எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நான் என் பாடிக்கு கொடுக்கணும்னா அது என்னால் கொடுக்க முடியல. ஆனால் இந்த 100 பேர் வந்து எப்போவுமே அதெல்லாம் என்னை பற்றி யோசிக்காமல் என்னை டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இவ்வளோ பேர் தேவையில்லைன்னு டிசைட் பண்ணும்போது the people whom I wanted, they were filtered out, like they remained. The rest of them they left. And இன்னொரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா, எனக்கு ஒரு நான் இந்த டிசிஷன் எடுக்கும்போது my priority was myself. எனக்கு நிறைய ரிப்பேர் டேமேஜ் ஒர்க் பண்ணணும்னு இருந்தது. நான் சொல்கிறது வந்து கெரியராக சொல்ல, பர்சனலாக உடம்புல மனசில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி டைம் கொடுத்துக்கணும் அப்படி இருந்தது. அப்போ இருக்கும்போது எனக்கு இந்த 100 பேர் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒண்டி தான் they stayed back. அண்ட் நவ் ஐ ஹாவ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் யூஎஸில் இருக்கான் அந்த பையன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் 10th ஸ்டாண்டர்ட். நாங்கள் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் காலேஜ் வரைக்கும் டச்சில் இருந்தோம். காலேஜ்லேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது. நான் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டு போட்டு அவன் ரிலேட்டிவ், நான் வந்து நான் பாப்புலராக ஆர்ஜேலாம் ஆனதுக்கப்புறம் என் பேஜில் போயிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் பேர் இது, அவன் இப்போ யூஎஸில் இருக்கான், அவன் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னரு, அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அந்த பேஜில் ஒரு ஃபாலோவர் வந்து அவனோட அக்கா ஹஸ்பண்ட். ஸோ அவங்க டே குட்டி பாலாஜி நான் தான் திலீப்போட அக்கா அப்படின்னு சொல்லி பேசி அவன் நம்பர் கொடுத்து, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது 5-6 இயர்ஸ் முன்னாடி, அதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் 3 times வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கோம். ஒரு 10-15 வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம். It is not about the proximity, it is not about the kind of conversations we have every day, but I still feel very, very emotionally attached to that person. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐ ஹாவ் இன் மை லைஃப். அது தவிர எனக்கு வந்து யாரும் தேவையில்லை அப்படின்ற கிளாரிட்டி வந்தோடனே ஐ ஹாவ் ஸோ மச் டைம் ஃபார் ஆல் தீஸ் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் மை லைஃப். அண்ட் தட் இஸ் ஸோ லிபரேட்டிங். கரெக்ட். என்னால் 100% இப்போ வந்து என்னோட வீட்டோட அவங்களோட நீட்ஸை பூர்த்தி பண்ண முடியுது. ஐம் டாக்கிங் அபவுட் த டைம் தட் தே டிசர்வ். அண்ட் எனக்கு ஒரு டைம் கொடுக்க முடியுது. ஸோ அது இப்போ இந்த டைம் வந்து எதுக்குன்னா, ஐ எம் ஏபிள் டு see my 2024
by sitting in January, I can see till December what I want to do and how I want to place myself. இதெல்லாம் முன்னாடி என்னால் பண்ணவே முடிஞ்சதில்லை. ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் இன் அ வெரி குட் ஸ்பேஸ், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கிற ஜோனில் தான் இருக்கேன். Okay, now let me ask you about the reverse of that particular situation. Okay, so you've decided to kind of step back to some extent, try to kind of create that space for yourself, that amount of time for certain people. But when you look at it from their perspective, don't you feel that they will probably assume that, okay, he's become big, so he doesn't have time for us anymore. He doesn't care for us anymore. Whichever way you look at it, they will think that way only, you know. And you probably are aware that they must be thinking that or saying that. How do you kind of deal with that thought and realize that eventually the decision is from a good space? There is no bad blood or bad thoughts for them. See, ஆரம்பத்தில் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் சொன்னது வந்து நடந்தது. நிறைய பேருக்கு வந்து நாட் பிகாஸ் ஐ வாஸ் இல்லை பெரிய ஆகிட்டான்றது வந்து நான் வந்து முதல் வாட்டி இந்த கிராஸ் டாக் ஃபேமஸ் ஆகிட்டு நான் வைரலாகி நிறைய இந்த காலேஜுக்கெலாம் நான் கெஸ்ட்டாக போகிற டைம்லேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன ஏதாவது அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, நான் போக முடியல அப்படின்னா, ஆமாம் பெரிய ஆகிட்ட வரமாட்டேன். ஸோ இந்த பெரிய ஆகிட்டான்றது எப்போவுமே ரொம்ப சப்ஜெக்டிவ், ரிலேட்டிவாக இருக்கும். அவங்க என்ன இடத்துல இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே பிடிக்காது அவங்களுக்கு. பிடிக்காது, இல்லைனா ப்ராப்ளி தேல் திங்க் நான் புதுசாக ஒரு ஷர்ட் போட்டு வந்தால் கூட பெரிய ஆகிட்ட நீலாம் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஐ யூஸ் டு ரிசீவ் கால்ஸ் ஆர் வென் ஐ மீட் மை அந்த சர்க்கிளில் இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போது அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு அது பாதர் பண்ணிச்சு. அண்ட் நான் இமீடியட்டாக அதுக்கு வந்து ரியாக்ஷன், என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இவன் இப்படி ஆயிட்டானா, நானும் எனக்கு இவனை பிடிக்காது. அதாவது த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் ஹேட்ரட்ன்ற மாதிரி நம்ம இல்லை இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு இது வேணான்னும் போது வேணான்னு இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னை பிடிக்காமல் போச்சு. திருப்பி எனக்கு அவங்கள பிடிக்காமல் போச்சு. பட் சம்வேர் ஓவர் த இயர்ஸ், லைக் இட்ஸ் பீன் 4-5 years, மோர் தென் 5 years, எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஐ டோன்ட் ஹேட் தெம் ஆர் ஐ டோன்ட் லவ் தெம், ஐ எம் இன்டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு என்ன நினச்சா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, நேற்று வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்க, இன்றைக்கி என்ன அவங்க இல்லைன்றீங்க, அப்படி இது ஒரே நாளில் நீங்களாம் வேணான்னு எடுத்த டிசிஷன் கிடையாது. ஸ்லோவாக இந்த லைஃப்க்கு தான் நான் போகிறேன் அப்படின்னும் போது அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் தங்கினாங்கன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். மீதி எல்லாருமே ஃபில்டர் அவுட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படலை. இவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படி நான் நினச்சிட்டே இருந்த டைமில் எனக்கு அவங்கள பிடிக்கல. ஐயோ எனக்கு நம்மளை பிடிக்கலையே அப்படின்னு என்னை பாதர் பண்ணிச்சு. பதிலுக்கு எனக்கு பிடிக்காமலாம் போச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இன்டிஃப்ரெண்ட்டாக ஆச்சு. அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் யாரையுமே போயிட்டு ஏய் இனிமேல் நீ என் லைஃப்பில் அது மாதிரி நடக்கலை. ஸ்லோவாக அது ஒரு கிராஜுவலாக ஐ ஹேட் டு ஹீல் மை செல்ஃப், ஐ ஹேட் டு ஃபீல் குட். இட் டுக் அ லாங் டைம். அந்த டிஸ்கவரியில் தான் இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து தானாக நடந்தது. இட்ஸ் நாட் தட் 100 பேர் இருந்தாங்க 100 பேருக்கும் கதவை அடைச்சிட்டேன். இல்லை, ஸ்லோவாக போகும்போது இந்த ஒரு ப்ராசஸில் ஐ வாஸ் லெஃப்ட் வித் ஃபியூ பீப்புள் அண்ட் தோஸ் ஃபியூ பீப்புள் மேட்டர் டு மீ அண்ட் தேர் இது இப்போ என்ன தாட்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் ஆர் அபவுட் மீ மேட்டர் டு மீ. ஆனால் இந்த மீதி இருக்கிறவங்களோடதெல்லாம் என்னை பெருசாக பாதர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளில வந்துட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து முன்னாடி எனக்கு ரொம்ப சண்டை போட்ட ஃப்ரெண்டை கூட சொல்கிறேன், சண்டை போட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒருத்தனை நான் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது எய்தர் நான் வந்து மூஞ்சி அப்படி கீழே வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு ஃபேஸ் பண்ண இப்போ நான் போயிட்டு அப்படி இருக்கும். இப்போ என்னால் நார்மலாக அவங்கள பார்த்து ஹாய்டா எப்படி இருக்க, ஆல் வெல் சூப்பர்ரா அப்படி சொல்லிட்டு அவன் ஆப்போசிட்லேயே உட்காந்து என்னால் ஃபுல்லாக சாப்பிட்டு ஓகேடா பாய் பார்த்துக்கோ டேக் கேர்னு சொல்ல முடியுது. இது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங் கொடுக்குது. எனக்கு அவங்களோட ப்ரெசன்ஸ் பாதர் பண்ணல, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது பாதர் பண்ணல, அவங்க கூட எனக்கு இருந்த பாஸ்ட் பாதர் பண்ணல. அவங்கள நம்ம நேரில் பார்க்குறோம், ஓகே நல்லா இருக்கீங்களா, ஓகே அவ்வளோதான். எனக்கு அந்த அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வந்து அந்த வெயிட்டை கேரி பண்ணுற ஒரு பயங்கர ஹெவி ஃபீலிங் இப்போ இல்லை. And any place basically, if you don't have a person like that, anywhere in Chennai you feel like you can walk and nothing's going to happen, right? Anywhere in the world I can walk in now with anybody in the room, even if I'm most uncomfortable with that person few years back, now I'm okay to face them and say normal and the diplomatic ஒரு கார்டியல் ஒரு ஹாய் வணக்கம் சொல்லி சிரிச்சு இதை நான் வந்து ஃபேக்காக கூட பண்ணல. என்னால் இதை ஜென்யூனாக பண்ண முடியுது. இதை மீறி ஒரு சில பேர் நான் இப்போ தான் ரீசெண்டாக ரியலைஸ் பண்ணி இது மீறி ஒரு சில கோவம் எனக்கு இருக்குது, ஒரு சில பேர் மேலே கோவம்லாம் இருக்குது. அண்ட் அகைன் நான் வந்து என்ன ஒரு ப்ராசஸாக தான் பார்க்குறேன்.
ஸ்லோவாக இது மேலே இருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, ஓ நம்மளுக்கு என்ன நடக்குது, ஓகே நம்ம வெளில வந்துட்டோம்னு நினைக்கிறோம், அது இல்லாமல் இந்த மாதிரி சில ஆளுங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்களே. ஸோ இது ஒரு ப்ராசஸ். நான் அடுத்ததாக இப்போ இந்த ப்ரொமோஷன் போது ரியலைஸ் பண்ணது தான், ஓகே நம்ம நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு 100% நம்ம வெளில வரல, ஐ ஸ்டில் ஹேவ் சம்திங் லெஃப்ட். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் ஹஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ டு கெட் பெட்டர். Which is what is surprising, because I think in the press conference, I don't know if it's before this movie or some other movie, you spoke about how, you know, when you had signed on to do LKG, you know, some 100 calls went to Aisari Ganesh sir, no, telling why are you working with him, you know, kind of convincing Aisari Ganesh sir to not work with you. And I'm sure you also know who are those people who would have called. And when you see them at a public function, when you see them at an event or a wedding or something, how do you kind of do this, you know, how do you go and smile at them, or how do you go and hug them and, you know, maybe even make them laugh, because they probably expect that of you. How do you do that? I don't put a show to them. அது கண்டிப்பாக பண்ண மாட்டேன். Or for them it's different. இல்லை, நாட் ஃபார் தெம். அது பேர் என்ன, அந்த அளவுக்கு இன்னும் என் மனசு பக்குவப்படல. பட் ஆனால் அவர் இப்போ இந்த மாதிரி கால்ஸ் நிறையா வந்து இந்த படம் சைன் பண்ணும்போது வந்தது வந்து வரும்போதே தென் அண்ட் தேர் யூஸ் டு கால் மீ அண்ட் லெட் மீ நோ. அவர் மீட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 2 days மீட் பண்ணுறோன்னா சொல்லுவார். அப்போல்லாம் அகைன் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவனா இப்படியா சொன்னா, இவன்லாம் ஒரு அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஆனால் ஓவர் த இயர்ஸ் எனக்கு என்ன இருந்தது, எனக்கு இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறேன். முன்னாடி நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவங்கள இவன்லாம் அவன் போகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ ஓவர் த இயர்ஸ் எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் கூட வரல. இப்படி தான் இருக்கீங்களா, ஓகே இருங்க. பிகாஸ் நீங்கள் சொன்ன அந்த முதல் கேள்வி தான், ப்ராக்டிக்கலாக they were all many years senior to me. They have been from affluent families. They have done multiple films more than me. அப்படி இருக்கிற ஒரு சேஃப் ஸ்பேஸ்லேருந்தே அவங்களுக்கு இவ்வளோ இன்செக்யூர்டாக தெரில, எனக்கு இவ்வளோ பெட்டியாக பண்ண முடியுது அப்படின்னும் போது எனக்கு அப்புறம் ஒரு பாயிண்டில் அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வந்து அப்படின்னு. எனக்கு வந்து இப்போ என்னென்னா அவங்கள பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் எக்ஸப்ட் ஐ டோன்ட் புட் அ ஷோ ஃபார் தெம். நான் வந்து அவங்ககிட்ட நார்மலாக தான் நடந்துக்கிறேன். ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. அவங்களும் என்கிட்ட செம்மையாக தான் பேசுகிறாங்க. நான் இதை பார்த்தேன், சூப்பராக இருந்தது, இது பார்த்தேன், அது நல்லா இருந்தது, அன்றைக்கி அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் தெரிச்சிட்டிங்க, இப்படி பேசுகிறாங்க. ஐ நோ திஸ் இஸ் த சேம் பர்சன் ஹூ செட் தட். பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்சுவலி ஆல்சோ லுக். நான் வந்து இந்த வேறு இன்டர்வியூவில் நெப்போட்டிசம் ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க, பாலிவுட்டில் இருக்குது டோலிவுட். நான் அதுக்கு பதில் சொன்னதுக்கு வந்து எப்படி ஆகிடுதுன்னா, இது படம் ரிலீஸ், அதனால இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசணும், டு சிம்பிளி மேக் இட் அ கான்ட்ரோவர்சி. பட் டு பி ஆனஸ்ட், நான் படம் ரிலீஸ் கொண்டு தான் வெளில வந்து பேசுகிறேன். அப்போ தான் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அப்போ தான் என்னால் எனக்கு என்ன தோணுதோ தான் சொல்ல முடியும். எனக்கு இது நடந்தது, நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் இது பயங்கரமாக இவனுக்கு படம் கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஜோன்லலாம் எதுவுமே நடந்ததில்லை. என்ன இவனுக்கு போய் கொடுக்குறீங்களே, இவன் ஏற்கனவே வாய் பேசுவான், அந்த மாதிரி தான் இருந்தது தவிர யாருமே போயிட்டு அவரை தடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் தேவர் ட்ரைங் டு டாக், அது மாதிரிலாம். பட் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, நீங்களே பாருங்கள், யூ ஹவ் பீன் அ கிரிட்டிக், யூ ஹவ் பீன் ஹியர் ஃபார் அ லாங் டைம், ஐ நோ யூ ஃபார் அ லாங் டைம். Just take any person who is from a background in cinema or in any other influence இருக்கிற ஒரு இன்சைடராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோப் இருக்குன்னு பாருங்க. அண்ட் எனி அவுட் சைடர் who has struggled his or her way throughout, அவங்களுக்கு 2 ஃபெயிலியர் 3 ஃபெயிலியருக்கு மேலே கொடுக்க சான்ஸே கிடையாது. 10 படம் நடிக்க வந்து 10 வருஷம் ஆகி 10 படம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமும் they are able to survive the 11th year with 2-3 films in their hand. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூனிவர்சலாக தான் இருக்குது. பிகாஸ் தேர் சம் வே தே ஆர் பீங் புஷ்ட் ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இப்போ வந்து நான் இந்த இதில் பார்த்தேன், அந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு அந்த படம் பேர் தெரில, அனன்யா பாண்டே நடிச்சு, எல்லாருமே அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அந்த படம். எஸ், அவங்க முன்னாடி பண்ணதோட இதில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அவங்க விஜய் தேவகொண்டாவோட நடித்த படம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்காது அது, என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா போய் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்காங்க. அது மற்ற படத்தோடலாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இமேஜின் சம் ஒன் ஃப்ரம் அவுட் சைட் இந்த மாதிரி ஒரு 6-7 படத்தில் எதுவுமே பண்ணாமல் 7வது படமும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தை வந்து எப்படி ஒரு நார்மல் பொண்ணுக்கோ பையனுக்கோ கிடச்சிருக்கும். இப்போ ஆர்ச்சீஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே பெரிய ஒரு ஃபேரிடேல் மியூசிக்கல் மாதிரி எடுக்கிற படத்தில் எல்லாருமே நடிகர்களோட பையன். இங்கேயும் அதே தான். இது வேறு இல்லை, இப்போ பாலிவுட்டில் அப்படி இருக்குது, தெலுங்குல அப்படி இருக்கலாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது சினிமாக்குள்ளேயே இருக்கிற பேக்ரவுண்டாக அது இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய ரோப் கிடைக்கும். இப்போ எனக்கெலாம் வந்து நான் இப்போ வந்து ரேடியோவில் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து ட்ரீட் எவ்ரி லிங்க் ஆஸ் யுவர் லாஸ்ட் லிங்க் அப்படின்வாங்க.
லிங்க்னா ஒரு வாட்டி நான் பேசுறது ஷோ இஸ் 4 hours அப்படின்னா Okay, there are totally 16 times that I'll come and speak. Oh, okay. Each time it will be from 1.5 minutes to 2 minutes. Okay. So that one thing is called a link. Yeah, link. அந்த 1.5 நிமிஷம் தான் ஒரு லிங்க். ஸோ என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, எவ்ரி லிங்க் இஸ் யுவர் லாஸ்ட் லிங்க்ன்ற மாதிரி பண்ணணும். ஸோ நான் இப்போ படம் பண்ணும்போதும் சரி, நான் எந்த வேலை பண்ணும்போதும் சரி, இதுதான் என்னோட கடைசி வேலை மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஐ வாண்ட் டு புட் எவ்ரி திங் இன் டு இட் ஸோ தட் ஐ கெட் another opportunity because of the work that I do. Because I don't have that push or I don't have that rope. And third thing, I don't want to go ask for work also. My work is my visiting card. ஸோ அது நான் நல்லா பண்ணாதான் எனக்கு அடுத்த படம் வரும். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் என்ன வச்சு படம் பண்ணுங்க கேட்டதில்லை, இல்லை நான் வந்து படத்தை பிச் பண்ணதில்லை. நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், செமையாக இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தானாக ஆள் வருவாங்க. இந்த இதில் ஸோ இதுக்கு நான் வேலை ஒண்டி செஞ்சால் தான் முடியும். ஸோ இப்போ நான் வந்து இது நெப்போட்டிசம் பற்றி பேசினா எனக்கு கான்ட்ரவர்சி, அது எனக்கு கான்ட்ரவர்சினே ஆக்சுவலாக தமிழில் அது கான்ட்ரவர்சியே கிடையாது. It's not. Everybody knows that, yeah. பட் நான் சொல்கிறது இதான் ஃபேக்ட். 10-12 வருஷமாக ஒரு படம் கூட ஓடாமல் இன்றைக்கும் படம் பண்ணுற சினிமாவில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. 2-3 ஃபெயிலியர் தான் இருக்கும், அவங்க காணாமல் போயிருப்பாங்க. ஏன்னா பேக்கப்பே இருக்காது. ஸோ அது ரியல் தான் அது. Yeah. No, but I want to ask you a follow-up question to this. Because, see, like I always tell you, the fact that you succeed is not your responsibility alone, because we are all invested in your journey, right? We know you from 10 years ago, we know your voice from even before that. But at least in the way that you've grown, at some stage you would have realized that, okay, from now on, money is no longer a problem. It used to be a problem. You would have had a next level motivation and excitement because it was your responsibility. But after a point, okay, you've finished almost all the responsibilities financially, at least. When you reach that stage, when you look back and say, okay, you've taken one big insurance policy, or you don't have an EMI, does that kind of first reduce your motivation in any way, or does that lead to giving you a next level freedom and comfort? What happened to you at that stage when you realized that, okay, that problem is over? See, money, people will say வந்து money is not important, too much of money is bad எல்லாமே. முதல்ல என்னென்னா ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஒய்ஃபோடையோ இல்லை ஒரு அம்மா தம்பி தங்கச்சி அப்பாவோடையோ குழந்தைங்களோடையோ வாழறதுக்கு ப்ராப்ளம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ராப்ளமோடு இருக்கும். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு நிம்மதி வந்து எது ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னா காசு தான். இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு அம்மா 2 குழந்தைங்க ஹஸ்பண்ட் போயிட்டு நாளைக்கு வெளில போய் சாப்பிட்லாமா அப்படின் போது இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ஃபேமிலியோட நிம்மதி டைரெக்டாக ப்ரொபோஷனல், சந்தோஷம் டைரெக்டாக ப்ரொபோஷனல். ஏன்னா வெளிலன்னு சொன்னால் வெளில போய் சாப்பிட்டா தான் நிம்மதியா அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு கும்பல் வரும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக காசு உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் அளவுக்கு இந்த குடும்பத்தை ரன் பண்ணலாம். திடீர்னு வந்து நம்ம நினச்சா ஒரு 2 நாளைக்கு எங்கேயா ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறதுக்கு காசு இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். எனக்கு அது வந்தபோது எனக்கு அப்போவே வந்து இதுக்கப்புறம் எல்லாமே போனஸ் அப்படி தான் இருந்தது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எனக்கு கடனே கிடையாது எப்போவுமே. நான் சொல்கிறது வந்து 2011-12 அப்புறம் ஐ ஸ்டாப் borrowing money from anybody. எனக்கு அது வரைக்கும் வந்து 2010-11 வரைக்கும் ஒரு 2-3 வருஷத்தில் ஐ accumulated so much debt because I needed money to survive, to eat, to feed, to pay the fees, to pay the rent, to pay the bike EMI, to pay the petrol for the petrol. திடீர்னு உடம்பு சரியாது, தாத்தா 93 வயசு மாத்திரை வாங்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, தங்கச்சி கல்யாணம். ஸோ ஏதாவது ஒன்று எனக்கு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு வாங்கி தேய்ச்சி பெட்ரோல் பங்க்கில் 3% காசு கொடுத்தா அவங்க 40,000 ஸ்வைப் பண்ணி காசை கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்தாலே திருச்சி ஓடுவாங்க. ஸோ நான் முதல் டிசிஷன் வந்து கடன் அடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியாத மாதிரி இருக்கணும். அப்படி தான் இருந்தது. ஒன்ஸ் எனக்கு அது நடந்ததுக்கப்புறமே ஐ ஃபெல்ட் லிபரேட்டட்னா இதுக்கப்புறம் எல்லாமே போனஸ். இப்போ நான் சொல்கிறது வந்து நான் i10 கார் வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது. என் ஒய்ஃப் தான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க, அவங்க தான் கார் வாங்கினாங்க ஃபஸ்ட்டு வீட்டில். எனக்கு ஓட்ட பிடிக்காது, பேசிக்காக தெரியும், ஆனால் நான் ஓட்டவே மாட்டேன், பிடிக்காது எனக்கு, அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ முதல் கார் என் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் தான் வாங்கினாங்க. எங்களுக்கு அது வந்து எப்படி இருந்ததுன்னா, ஆஹா நம்மலாம் காரில் நம்ம காரி போட்டுற ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் ப்ராபப்ளி டுடே தட் கார்ஸ் ஹவ் பீன் ரீப்ளேஸ்ட் வித் பெட்டர் கார்ஸ், பிகர் கார்ஸ். But you take away the car from my life, I'll still be happy because I know all these things are bonus.
இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறது. இது இருக்கும்போது நான் வாங்கிக்கிறேன். ஐயோ இது இல்லையே, நம்ம என்ன நாளைக்கு ரோட்டில் நடந்து போகணுமே. நான் டுவெண்டன்சியில் போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் லைக், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அதில் தான் வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் எனக்கு போனஸாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், ஹாப்பி, ஐ எம் ஃபீலிங் லிபரேட்டட். ஐ டோன்ட் லைக் டு ஓ மணி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காசு இவ்வளோ இருந்த எல்லாருமே, நீங்கள் 1000 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவர்களும் காசு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவர் 1500 கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிச்சிருப்பார். 500 ரூபாய் வச்சிருக்கிறவங்களுக்கு காசு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்வைவலுக்கே காசு இருக்காது. அண்ட் எனக்கு என்னென்னா, இந்த போனஸ்ன்னு சொன்னதுனால என்னால் முடிஞ்ச நல்ல விஷயம்னால என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியுது, எனக்கே பண்ணிக்க முடியுது. நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஊரை அடித்து ஒலையில் போடுறேன்னுவாங்க. அதாவது ஏமாற்றி சம்பாதிக்கிற அரசியல்வாதி இவன்லாம் வந்து அவ்வளோ ஆடம்பரமாக அவனுங்க இருக்கானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், செமையாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துப்போம், நம்மளை பார்த்துப்போம் அப்படின்றதுக்கு எனக்கு நான் பண்ணிக்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு நான் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஐ யூஸ் டு surprise people with little things that I could. Like in 9700, I used to make someone suddenly happy in my office, in my work circle, in my friend circle, in my family. Because it was always that thought, that intention. It was not about the size of the porul. So இப்போ வந்து I feel liberated, I feel happy that money has changed, made my life easier. பட் இல்லை, இதை நீங்கள் டேக் அவே திஸ். நான் தான் சொல்லுவேன் நிறையா பேருக்கு, என் டீமில் இருக்கிற பசங்கிட்ட சொல்லுவேன், எதுவுமே இல்லைனாலும் நான் அசத்த போது யாரோ கலக்க போது யாருலையோ ஒரு 10 வருஷம் ஜட்ஜாக உட்காந்துப்பேன். என் வாழ்க்கை ஓடும். இது முன்னாடி சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எப்படி இருந்தாலும் அடுத்த 20 வருஷத்துக்கு ஐ see myself doing commentary. I do work with Netflix. Yeah, of course. I do work with Spotify. So I know I will be taken care by the work that I do. So I'm not afraid of losing out a film chance. ஐயோ இந்த இடத்துக்கு நம்ம போகலன்னா என்ன. ஸோ அதனால தான் என்னமோ வந்து இந்த 5 வருஷத்தில் சிங்கப்பூர் சலூன் இஸ் மை 5th ஃபிலிம். You have no rush. ஸோ எனக்கு இந்த மீதி எல்லா படமே வந்து பயங்கரமாக நல்லாவே பண்ணல அந்த மாதிரிலாம் இருந்தாலும், அது ஆமாம் இவனுக்கு எவன் படம் கொடுப்பான், 5 படம் தான், எல்லா படமுமே ஹிட். Correct. Run Baby Run is not a theatrical big hit and all, but it made more money than we actually thought. நாங்கள் போட்ட மணி காசோட நிறையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேட்டரில் வரதுலாம் அதுக்கு போனஸாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் 5 வருஷத்தில் ஒரு மினிமம் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஈஸி, 40 நாள் 50 நாளில் எடுக்கிறாங்க. நீங்கள் போய் டேட் கொடுத்தா எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண வேணாம் அப்படின்றதுனால ஏன்னா எனக்கு இந்த கொஷின் இருக்குது, நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டு காசு எடுத்து நான் பேங்க்கில் வச்சுக்கிட்டு நான் சீக்கிரமாக மறைஞ்சு போகணும். அதுக்கு ஐ வில் ராதர் டேக் மை டைம், ஒன் அட் அ டைம். நான் ஸ்லோவாகவே போகலாம். ஐ வாண்ட் டு பி இன் அ ஸ்பேஸ் வேர் ஐ டோன்ட் ரன் அ ரேஸ், ஐ ஜஸ்ட் வாக் ஸ்லோலி, not reach anywhere, just keep walking. But when was the last time, see, when you look from the outside, you are somebody who's, I mean, successful in 4-5 careers. 4-5 people could have lived with your talent, right? They could have all bought their houses, fed their children, that kind of a thing. But when was the last time you felt serious self-doubt? Every time I step out of my house, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஐடியில் சாரன் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ தான் 13th or 12th of January, இப்போ 13th of January நான் வீட்டிலேருந்து இல்லை வேறு ஏதோ ப்ரொமோஷன்லேருந்து ஏதோ முடிச்சுட்டு போகிறேன். அந்த ஒரு ½ hour ஃபுல்லாகவே எனக்கு கை அப்படியே ஷிவர் ஆகுது. இன்ஃபேக்ட் ஒரு வாரமாக நான் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். ஸ்பாட்லைட்டுன்றது என்னென்னா, ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியமில் ஒரு 600-700 யங் க்ரௌட், அங்கே இருக்கிற அந்த இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட 1.5 hours வந்து 1-on-1 மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா 2006 எண்டில் 2007 நான் இதை பண்ணியிருக்கேன். 10ல் 12ல் 13ல் 15ல் 20ல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பின் டூயிங் திஸ் ஃபார் த லாஸ்ட் 17-18 இயர்ஸ். நான் 18 இயர்ஸ் முன்னாடி பண்ணும்போது எனக்கு ஒரு எனர்ஜி இருந்தது, என்னால் ஒரு க்ரௌடை ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி 17-18 வயசில் இருக்கிற பையனோட என்னால் அந்த கனெக்ட் பண்ண முடியுமா, எனக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியுமா, நான் சொல்கிற ஜோக்கு சிரிப்பாங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா, இப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இன்செக்யூர்ட், ஒரு டவுட், செல்ஃப் டவுட்டோட தான் நான் அங்கே போனேன். உள்ளுக்குள்ளே போகிறேன். நான் வந்து 45 minutes பிளானில் இருந்தேன். நான் 1 hour 50 minutes கிட்ட அங்கே இருக்கிற 700 பேரும் ஸ்பிளிட்ஸ், தேவர் இன் ஸ்பிளிட்ஸ், தே ஹேட் தட் மச் வார்ம்த், லவ் டு ஷோ அண்ட் டு ரிசீவ். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பயங்கரமாக கனெக்ட் ஆகி. நான் கடைசியில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், லாஸ்ட் 15 minutesக்கு அந்த ரூமில் ஒருத்தர் கூட இல்லைன்னா என்ன சைலண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி கேட்குறாங்கன்னும் போது ஐ கேம் அவுட் ஆஃப் த ஹால் வித் ஸோ மச் வேலிடேஷன், ரீஅஷூரன்ஸ். ஆஹா, 18 வருஷம் முன்னாடி என் உடம்பு, என் மைண்டு எல்லாம் வேறு ஒரு ஜோனில் இருந்தது. நான் சின்ன பையனாக இருந்தேன். அப்போ என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்றைக்கும் அதே அளவுக்கு முடியுது அப்படின்னா என்கிட்ட அதே எனர்ஜி இருக்குது. என்னோடய ஹியூமர் இன்றைக்கி இருக்கிற 17 வயசு பையனுக்கு சிரிப்பு வர வைக்குது.
அண்ட் நான் பேசுகிறது இன்றைக்கி இருக்கிற அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கும் கனெக்ட் ஆகுது. தே ஃபீல் எஸ் வாட் he says is right, I can relate to him அப்படின்றது. ஸோ ஐ எம் ஸ்டில் ரெலவெண்ட். சூப்பர் சமடா பாலாஜின்னு சொல்லிட்டு அந்த நான் இன்ஃபேக்ட் வந்து காரில் வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டிவி மாதிரி. அது வந்து மேலே வரும் கீழே போகும். அந்த டிவி வந்து ஹாஃப் இதாக இருந்தது. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். நான் ஃபோனில் வந்து என் டீமில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட சொல்கிறேன், செம்மையாக இருந்துடா, செம்ம ஈவெண்ட்ரா, இவனுங்க நம்மளை கூப்பிட்டானுங்கள. நான் கூட நினச்சேன் ஐயோ கூட்டமாக இருக்குமே, இப்போ இவங்களோட கனெக்ட் பண்ண. ஆனால் எனக்கே பயங்கரமாக ஃபீல் ஆகுது. நான் செம்மையாக ஃபீல் பண்ணேன்டா. அவங்களுக்கு இது பிடிச்சதா இல்லையா தெரில, அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையோ, இது நம்ம போனது சூப்பர், நம்மளுக்கு செம அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த டிவி கீழே இறங்குது. என்னை கூப்பிட்டு போன அந்த காலேஜ் பசங்க ஃப்ரெண்டில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் இப்படி பார்த்துட்டு அவங்க திரும்பி நாங்கள் எங்களுக்கும் பிடிச்சதுண்ணா அப்படின்னாங்க. நான் எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஓகே. பட் தட்ஸ் இந்த செல்ஃப் டவுட்டு. நான் அந்த ஸ்பாட்டிஃபை அந்த என்னோட பாட்காஸ்ட்டில் கூட சொல்லுவேன், நான் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளில வரேன் டு மீட் பீப்புள். ஐம் சேயிங் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கெலாம். பட் ஆனால் ஐம் கான்ஸ்டன்ட்லி கனெக்டட் வித் பீப்புள் த்ரூ சம் ஃபார்ம் ஆஃப் மை ஒர்க். காமெண்ட்ரி இருக்கும் வாரம் இந்த பாட்காஸ்ட். when I meet real people outside, even if I have so much of doubt or self doubt இருக்கு, நம்ம இன்னும் நான் இன்ஸ்டாகிராமில் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, அது பிடிக்காது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் இவ்வளோ ஹாலிடே போகிறீங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, ஏதாவது அப்படியே போடுங்களேன் எடுத்து ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வரல. ஸோ அப்போ என்ன தோணுன்னா, நம்ம கொஞ்சம் பேக்கில் இருக்கோம் அப்படிலாம். ஆனால் நான் அடையார் ஆனந்த பவன் போய் சாப்பிட்றேன், அங்கே ஒரு 10 பேரை பார்க்குறேன்னா அந்த இடம் வந்து இம்மீடியட்டாக அந்த லவ் வந்து வேலிடேஷன் கொடுத்துருது. ஸோ செல்ஃப் டவுட் வரும், அப்போ நான் ஆளுங்களை பார்ப்பேன் and they give me so much validation. No, but what is the reason behind this self-doubt? Because it's not like you had any lack of successes or anything like that, you know, and people still look at you as one of them. Of course, what do you say? Your podcast is popular. It's not that people have lost connection with you. Do you feel that you might have lost, you know, a connection with people because you are living so away? You're, other than shooting and the commentary and the promotions, you're not really meeting people enough. What is the reason why that self-doubt would be there in the first place? No, self-doubt is not about personally என்னோட கனெக்ட் இருக்கா இல்லை. என்னோட ஒர்க்கு தான். நான் எந்த வேலை, நீங்கள் வந்து இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து Jan 20th அப்படின்னா, நீங்கள் February 18th அன்றைக்கி ஒரு வேலை இருக்குது, ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னிலேருந்தே ஐ வில் பி வெரி வெரி ஸ்கேர்ட் ஆஃப் தட் ஈவெண்ட். It was always like that? It was always like that. ஐயோ அது செமையாக பண்ணணும், அதில் என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் இது பண்ணோம், இங்கே அது பண்ணோம், அப்போ இங்கே இது பண்ண முடியாது. அப்போ நம்ம அங்கே 18th அன்னைக்கு 1/2 hour கேட்டிருக்காங்க, 1/2 hourக்கும் கண்டென்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும், போர் அடிக்கும். அப்போ நம்ம 20 minutes பேசலாம், 20 minutes கரெக்டாக என்ன பேச முடியும். அதுக்கப்புறம் இப்படி வந்து என் மைண்ட் ஒரு 1000 விஷயம் யோசிக்கும், அது என்னை பயத்தை கொடுக்கும் எனக்கு. அண்ட் இதை நான் நிறையா தெரப்பிலாம் போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட தெரப்பிஸ்ட் 2 பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணும்போது they said that is your strength, as long as you feel that ஐயோ நம்ம கரெக்டாக பண்ணுமே அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் யூ வில் டூ வெல். டோன்ட் திங்க் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் திங். ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் யுவர் எம்பவர்மெண்ட் த்ரூ தட் பயம் அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் நான் செல்ஃப் டவுட்டுன்றேன். எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, எல்லாருமே போஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே ரெலவெண்ட்டாக ஏதாவது போட்டுனே இருக்கு, நம்ம போடவே இல்லையே, நம்ம இந்த இடத்துல போய் இப்படி பேசினோமே. இப்போ நான் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு அங்கே இருக்கிற பசங்கிட்ட போயிட்டு டே இந்த மாதிரிலாம் அடிக்கடி சினிமா ஃபங்க்ஷன் வராதிங்க, படிக்கிறது தான் இல்லைன்றேன். நான் பேசிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா எனக்கு வேறு அப்போ மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க 12 மணிக்கு, நான் தான் லாஸ்ட்டாக பேசணும் அப்படின்ட்டாங்க. ஸோ மைக் ஆஃப் பண்ணிடுவாங்களோன்ற பதட்டத்தில் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். பட் ஆனால் திரும்பி வரும்போது எனக்கு என்ன தோணுச்சு, சினிமா ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னு சுற்றின்னு இருக்காதீங்க, முதல்ல நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு பேஷன் இருந்தால் போன்றேன். இது கரெக்டாக தப்பா? கரெக்டாக. ஆனால் இது வந்து பேசினதுக்கு அப்புறம் இல்லை, நான் போகும்போதுலேருந்தே யோசிச்சுட்டு இருக்கேன், இது எனக்கு சொல்லணும்னு இருக்கு. ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் யங் கிட்ஸ் ஆர் தேர் இன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன் த ட்ரெய்லர் லான்ச், பட் ஐ டோன்ட் வாண்ட் தேம் ஆல்சோ டு பி தேர். பிகாஸ் இட் இஸ் நாட் வாட் ஐ லைக். ஐ இன்வைட்டட், இட்ஸ் அன் ஓப்பன் இன்வைட். பட் ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாருமே காலேஜ் பசங்களாக இருக்கானுங்க. எனக்கு அது சுத்தமாக எனக்கு ஒரு புட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ நான் இது மாதிரி சின்ன விஷயத்துக்குமே ஐ வில் திங்க் எனக்கு ஒரு பயம் வரும். இப்போ இந்த இன்டர்வியூ அப்படின்னா, நேற்று நம்ம பேசினோம் ஃபோனில், இப்போ என்ன நான் சொன்ன நல்ல கேள்விலாம் கேளுங்க, நான் நிறைய இதில் கேட்க மாட்டேன். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு என்னெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் உட்காந்து எழுதுவேன். ஸோ அதெல்லாம் இதில் வந்து ஸோ எல்லாத்துக்குமே நான் ஓவர் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நிறைய யோசிப்பேன். ப்ராபப்ளி அதுதான் அந்த ஃபியர்னு நினைக்கிறேன். Not about, it's not equivalent to success that I had with my work. Correct, yeah. But as somebody who's
basically your entire career revolves around your ability to speak, right? At least it started with your Articulate, ability- yeah. articulate, and to talk about such so many complex things in a way that everybody understands. At least was there ever was there ever a situation where your family or people around you are kind of trying to tell you to do not be so open, or don't be so honest, those kind of things, be more diplomatic? And has any of those thoughts that you would have had yourself or what other people are telling you kind of made you underconfident when you're speaking? இது முதல்ல சொல்லியிருக்காங்களான்னா எவ்ரி டைம் Every single time. எவ்ரி டைம் ஏன் இவ்வளோ இதுவா இது எதுக்கு நீ சொன்ன, இது சொல்லாமே இது பேசாமே இருந்திருக்கலாம். But they know that everybody loves you because of that, right? இல்லை அது வந்து இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் பியூர்லி அவுட் ஆஃப் கன்சர்ன். என்ன நான் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியில் எல்லாருக்கும் இதுக்குனால பிடிக்குதுன்றதோட அவங்க மெயினாக என்ன பார்ப்பாங்க, இதனால யாருக்காவது பிடிக்கலன்னா, இதனால யாராவது உனக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுமே தவிர உன்னை நிறைய பேருக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ ஆனால் பிரச்சனையில் மாட்டிக்காத, இதுதான் என் ஒய்ஃப் ஆகட்டும் என் அம்மா ஆகட்டும். ஆனால் அது வந்து என்னை கான்ஃபிடென்ஸ் குலைக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இது ஏன் பண்ணுற, இனிமேல் நீ பண்ண, அப்படிலாம் இருக்காது. ஒரு எனக்கு அவங்க சொல்லும் போதே தெரியும் அவங்க வந்து என் மேலே அக்கறையோட சொல்கிறாங்க. எனக்கு இது என்ன நான் டைம்ஸ் ஐ ஹவ் தாட் ஐ ஷுட் ஹவ் ப்ராப்ளி செட் சம்திங், டைம்ஸ் ஐ தாட் ஐ ஷுட் ஹவ் ப்ராப்ளி நாட் செட் தட் திங். பட் ஆனால் ஓவரால் நான் பார்க்கும்போது அவுட் ஆஃப் அந்த இந்த ஹிட் ரேஷியோ அதில் அதை நான் சொன்னதில் ஐ எம் ஹாப்பி பீயிங் த வே தட் ஐ எம் ஏபிள் டு சே திங்ஸ் ஃப்ரீலி அண்ட் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் சில நேரத்தில் நான் கரெக்டான விஷயம், எல்லா நேரத்துலையும் நான் கரெக்டான விஷயம் சொல்லணும்னு இல்லை. சில நேரத்தில் நான் தப்பு பண்ணுவேன், அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பட் நவ் ஐ மூவ்ட் ஆன், ஐ டோன்ட் ஹாவ் த அர்ஜ் டு சே திங்ஸ் அட் தட் பாயிண்ட். முன்னாடி ஐ யூஸ் டு ஹாவ், எனக்கு இங்கே வரத்துக்கு வந்து பெரிய அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் இருக்காது. இப்போது ஐ ஹாவ் ஸோ மச் டைம் டு ரியாக்ட். தட்ஸ் பிகாஸ் எனக்கே வந்து அந்த பக்குவம் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நான் போய் சொல்லணும், எல்லாத்தையுமே எல்லாருக்கும் அது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் ஆன் சம்திங். ஐ டோன்ட் வாண்ட் த வேர்ல்ட் டு நோ தட். இஃப் ஐ திங்க் தட் வேர்ல்ட் இஸ் இப்போ ரைட் டைம் டு சே திஸ் டு த வேர்ல்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு சொல்லவே வேண்டாம். I'll rather discuss that opinion with people around me in real life, or probably keep that opinion to me for it to grow and then probably change. இது என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நான் எனக்கு முதல்ல நல்லதாக படுறது, ஒரு 4-5 நாள் கழிச்சு எனக்கு உள்ளே யோசிக்கும் போது தப்பாக படுது. நான் அதுக்கு முன்னாடியே நான் இப்போ கத்தி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ரிஜிஸ்டர்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ ஐ எம் நாட் இன் அர்ஜ் டு சே திங்ஸ். பட் ஆனால் என்னை இது வரைக்கும் வந்து யாருமே இந்த கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி நீ இப்படி பேசாதன்னு சொன்னதில்லை. அண்ட் யாருமே அது மாதிரி சொல்லியிருந்தாங்களா ஞாபகம் இல்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் ஐ ஹவன்ட் டேக்கன் இட் டு மை ஹார்ட். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுவேன். இந்த சக்ஸஸ் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்லாம் சொல்லும்போது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதை விட வேணான்னு பண்ணேன். பட் வென் ஐ ஹேட் அ மீட் அண்ட் கிரீட் இன் ஹோட்டல், 400 பேருக்கு நாங்கள் டேபிள் சேர்லாம் போட்டு ஐடிலாம் சொல்லி வச்சுருந்தோம். 3000 பேர் வந்தாங்க, 2500 3000 பேர். உள்ளே விட முடியல அந்த ஹோட்டலால். தே காட் ஸ்கேட், கேட்டை போட்டாங்க வெளில. அண்ட் படையப்பா படத்தில் வர மாதிரி ரோடு வரைக்கும் நிற்குது. எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் நெகிழ்ச்சியாக இருக்குது, ஐ வாஸ் ஃபீலிங் அந்த ஹாப்பி டியர்ஸோட. இன்னொரு பக்கம் ஐ ஃபெல்ட் பேட் தட் ஸோ மெனி பீப்புள் குடன்ட் கம் இன்சைட். வி பிளேஸ் எப்படியோ இறுக்கி பிடிச்சி ஒரு 900,000 பீப்புள் வேர் இன்சைட். பட் மீதி இருக்கிறவங்களாம் வெளில வந்து நான் சாரி சொன்னேன். பட் தட்ஸ் வென் ஐ நோ that show connected to so many people because of the honesty, because of not Same trying to me, be yeah. எனக்கு நீங்கள் இதில் இருக்கிற நிறைய விஷயம் வந்து மேடப் பண்ணதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே உண்மை. என்னன்னா நடந்த ஆளுங்க வேறையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சொன்னால் தெரிஞ்சிடும் அதனால. ஆனால் எனக்கு இந்த ஆனஸ்டியோட ஒப்பீனியனேட்டடாக இருக்கிறது தான் வந்து இட் இஸ் மீ. That's why people like me, they kind of relate to me. So I don't want to change that and I will never change that. And it's that rare opportunity where how much ever we feel we know you, you're still wrestling with an image, right? I think it's one of the first times that when you're listening to those podcasts, you're crossing that. It's almost like the autobiographies that you read of people after 50 years of their career, right? You're directly connecting with you. It's not the image of you, it's not what I think of you or what I gain from liking you a certain way. It's who you are. So it was a very different experience to listen to this podcast, and just why I love it so much. So I'm very happy. Thank you for sharing this. ஆனால் இது வந்து நீங்கள் பாட்காஸ்ட் இப்போ கேட்குறீங்க. ஏன்னா ஐ ஸ்டில் மீட் பீப்புள் இன் ரியல் லைஃப். என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் ஒரு வாட்டி பிக் பஜாரில் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி திருட்டு போயிடுச்சே, எப்படி அது அன்றைக்கி ரொம்ப சோகமாக இருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது எப்போன்னா 2007 தீபாவளிக்கு நான் என் ஃபேமிலிக்கு துணி வாங்கி என் பைக்கில் வச்சுட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன் கோயம்புத்தூரில்.
அப்போ வந்து திரும்பி பார்க்குறேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் வச்சு மொத்த ஃபேமிலிக்கும் வாங்கிட்டேன். ரோட்டில் அழுகிற மாதிரி அப்படி நிற்கிறேன். இதை நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து அந்த தீபாவளிக்கு அடுத்த நாளைக்கு ஷோ பண்ணும்போது சொன்னேன். இன்னைக்கு someone I'm meeting in 2023 is asking me this and I felt like அப்பா எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் கான்ஷியஸாக பண்ணதா தெரியல. பட் ஆல் அலாங் ஐ பின் ஷேரிங் மை லைஃப் டைரக்ட்லி வித் தெம். எஸ் அஃப்கோர்ஸ் சர்டன் திங்ஸ் நான் வந்து சொன்னதில்லை, எல்லாத்தையும் சொன்னதில்லை. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் என் லைஃப் வந்து நான் சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸு, நான் ஹாப்பியாக இருந்தது, சேடாக இருந்தது, எனக்கு முதல் குழந்தை பிறந்தது, இது மாதிரி எனக்கு நான் லவ் பண்ண என் கதை, என் ஒய்ஃபும் நானும் மீட் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே என்னன்னா கூடவே சேர்ந்து வளர்ந்த பையன் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் சம்வேர் ஐ சி பீப்புள் ஜென்யூன்லி ஹாப்பி ஃபார் மை க்ரோத் ஆர் சக்ஸஸ். இல்லை இது எது சக்ஸஸாக அவங்க பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் எந்தாவது சின்னதாக எனக்கு ஒன்று நடந்திருக்கு நல்லதா அப்படின்னா they feel so happy. I'm not selling tickets to them by saying this. I don't want, நான் வந்து மூக்குத்தி அம்மனை தேட்டரில் ஜனவரி 15 பொங்கலுக்கு வந்து 2021 ரிலீஸ் பண்ணலான்ற பிளான் இருந்தது தேட்டர் திறந்த உடனே. அப்போ வந்து நான் சொன்னேன் என் ப்ரொடியூசர்கிட்ட, நான் வந்து என் குழந்தைங்களோட, என் ஃபேமிலியோட, என் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன், ஏன்னா கோவிட். நான் எப்படி வந்து ஆண்டி அங்கிள் நீங்கள் படத்துக்கு வாங்கன்னு சொல்ல முடியும்? வானா நம்ம பேசாமல் டைரக்ட் ஓட்டிட்டு வரலாம். ஸோ எனக்கு வந்து இவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும், அதனால என் படத்தை நம்ம ஓட வச்சுக்கலாம் அப்படின்றதுல வந்து எதுவுமே. ஆனால் இவங்களுக்குலாம் என்ன ஜென்யூனாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல். ஐ ஃபீல் இதை நான் வந்து ரொம்ப மாடஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சாலும் ஐ ஃபீல் ஓவர்வெல்ம்டு. நம்மளை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிற ரசிகர் மன்றம், அந்த இப்போ வந்து ஆடியோ லான்ச்சுக்கெலாம் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரசிகர் மன்றம். யூ கேன் பே. ஐ ஹவ் அட்டெண்டட் தொட்டி ஜெயா ஆடியோ லான்ச். தே பேட் மீ 150 டு பி பார்ட் ஆஃப் த ஆடியோ லான்ச். ஆமாம், ஏன்னா நான் ஐ வாஸ் இன் காலேஜ். 150 ரூபா கொடுப்பாங்க. சிம்புவை பார்க்கலாம். அந்த அந்த நிபுணாடி அந்த பாட்டில் வர அந்த அவங்க ரம்யா, திவ்யா ஸ்பந்தனா அவங்க இருப்பாங்க. இந்த சிம்பு இருப்பார், நிறைய நடிகர் வருவாங்கன்னா எனக்கு ஜாலியாக தான் இருந்தது. ஸோ அது ஈஸி தான். பட் எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை. எனக்கு இவ்வளோ பேருக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னா ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், லாட் ஆஃப் ஆன்சைட்டி. கரெக்டான வேலை பண்ணணும். அதனால தான் ஐ டூ லிமிட்டட் ஒர்க், பட் ஐ டூ இட் வித் ஆல் மை ஹார்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் தட் ட்ரஸ்ட். This is also something I've always wanted to ask you. Okay, at least the version that we see of you, you're so good at communicating, at articulating, like how you said, the way what's going on in your mind, what's happening in your life, we are completely able to picture it. But what about in family, in the family life with your kids, with your wife, with your mother? Are you a very good communicator? Like if you have problems, if you have fights, are you able to exactly tell them what is the problem and fix it? Or are you like struggling with communication like all of us are? Yes, I'm a very not so articulate. I'm so happy to hear that. இல்லை, அது என்னன்னா பயங்கரமாக இப்படி பேசும்போது எனக்கே தோணும், நம்மளா என்னம்மா எப்படி பேசுகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு என் வீட்டில் போயிட்டு சாதாரண சப்ப விஷயமா இருக்கும். என்னால் அதை சொல்ல கிளியராக சொல்லி அதாவது ப்ளூ கலர் ஆவின் பால் பேக்கெட் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க, நான் க்ரீன் கலர் பால் பேக்கெட் வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த எதனால நான் க்ரீன் வாங்கினேன்றதை என்னால் கிளியராக சொல்ல முடியாது. நான் மாட்டிப்பேன், சண்டை வந்துடும், இல்லைனா டிபேட் ஆகிடும். இது வந்து என் அம்மாவோட, என் ஒய்ஃபோட, not with my children. I'm able to actually make them understand or say things that I want to say. அது ஒரு மாதிரி I'm confident. ஆனால் மீதி இருக்கிற என் சிப்ளிங்ஸோட, என்னோட அம்மாவோட ஒய்ஃபோடலாம் வந்து இப்போ வரைக்குமே நான் அப்பா நீ பேச ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு விடு, என்ன சொல்லணும் அப்படி கேட்பான் என் ஒய்ஃபை. நான் அப்படி சொல்ல வரேன். ஆக்சுவலாக என்னென்னா, உன்னை இப்போ யாராவது கருத்து கேட்டாங்களா? ஸோ என்னென்னா, நான் சொல்ல வரதே கிளியராக சொல்ல முடியாது. நான் வீட்டில் வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ணதில்லை, பண்ண மாட்டேன். எனக்கு பெருசாக என் ஒய்ஃப் தான் ஷீ கம்யூனிகேட்ஸ் பெட்டர் அண்ட் ஷீ வில் டாக் பாயிண்ட் டு பாயிண்ட். அண்ட் கடைசியில் வந்து நம்ம ஓகே கரெக்ட் நீ சொல்கிறது அப்படி சொல்கிற அந்த அளவு கம்யூனிகேஷன் தான் என்னால் வீட்டில் பண்ண முடியுது. So when you get pissed off, is it silent treatment and all that? I can't be silent. Like I don't like இப்போ with that first circle or with family, I can't stay in a fight. Somehow I want to end it. எனக்கு வந்து சீக்கிரமாக அந்த சண்டையை முடிக்கிறது தான் எனக்கு. இல்லைன்னா நார்மலாகவே இருக்க முடியாது. இப்போ வந்து இப்போ ஐ நோ மை ஒய்ஃப் ஃப்ரம் 2003. நான் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தேன். ஒரு மாதம் கழித்து அவங்க அந்த காலேஜ் வந்து சேர்ந்தாங்க. லேட்டாக ஜாயின் பண்ணாங்க. சேர்ந்த ஃபஸ்ட்டு டே வந்து நான் அவங்கக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஃப்ளர்ட். அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. யார் இந்த பையன் வந்து இப்போ யாருன்னே தெரியாது, இப்போ இது மாதிரி பேசுகிறான்னு. ஒரு 2-3 months we became friends. By the end of that year we became close friends, best friends.
ஒரு 3 years we remained friends. By the end of third year we felt we were in love. In 8 months we got married from there. நான் பிஜி படிக்கும்போது we got married. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 21 இயர்ஸாக ஐ பின் வித் திஸ் ஒன் உமன். அண்ட் ஈவன் டுடே இஃப் ஷீ இஸ் அப்செட் வித் மீ ஃபார் சம் ஸ்மால் ரீசன், ஏய் அந்த பேக் எங்கே, நான் ஐயோ ஆஃபீஸில் வச்சிட்டேன் அப்படின்றதுக்கு இஃப் ஷீ இஸ் அப்செட், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அன்றைக்கி எனக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப பேடாக இருக்கும், என்னால் வந்து நார்மலாக இருக்கவே முடியாது. ஸோ எனக்கு ஃபைட்டே பிடிக்காது. ஐ வில் சம்ஹவ் ட்ரை டு ஈஸ் அவுட் தட் சுச்சுவேஷன். எப்படியாவது அதை வந்து மாற்ற முடிஞ்சிருமா. நான் தப்பு பண்ணால் உடனே சாரி கேட்டுருவேன். முன்னாடிலாம் தப்பு பண்ணலனாலும் சாரி கேட்பேன். ஆனால் எனக்கு அப்புறம் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி டூயிங் தட். ஸோ இப்போ வந்து ஏதாவது பண்ணி எனக்கு அந்த சண்டை சீக்கிரம் முடியணும். அவங்க தப்பு பண்ணால் அவங்கள அதை எப்படியாவது பேசி நீ பண்ணது தான் தப்புன்னு புரிய. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அந்த கம்யூனிகேஷன். ஏன்னா இப்போ நான் அவங்கக்கிட்ட இல்லை இதில் ஆக்சுவலாக நான் தப்பு இல்லை, நீ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிய வைக்க முடியுது. ஸோ அந்த வகையில் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. Another thing I found very remarkable, listening to what you were talking about, is how among the major stars in the South, I think you're probably the first or among the first to kind of openly talk about therapy. And you addressed it so well, not just about you talking about your experiences, you brought people in, you wanted people to really understand this from a bigger point of view. And because you're talking about it, so many people would have understood that, okay, there's nothing wrong in this, or should we go to a therapist. All those thoughts would have happened for at least 50,000 people, let's say, because they would have listened to you talk about it. But for you to make the decision to talk about it openly, was it a complicated decision? Did you think about it a lot? Or does it come from that space where you trust your audience so much that you don't have to think about it? It's something you have to do for them. ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ நான் வந்து இதை பற்றி பேசணும் போது இட் வாஸ் நாட் அ டிஃபிகல்ட் டிசிஷன். இதை பற்றி பேசினா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து நல்ல படித்த ஒரு பையன்கிட்ட வந்து தெரப்பி போடா, உனக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணணும், கவுன்சிலிங் போ, நீ யாரையா பாரு அப்படின்னு போது நான் என்ன பைத்தியமானா அப்படின்னு வந்து என்கிட்டே கேட்குறான். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை, இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இதை போய் வெளில சொல்கிறோம், நம்ம வேறு இப்போது சினிமாவில் நடிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், நம்மளை எதாவது நினச்சிப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட எனக்கு ஃப்ளாஷே ஆகலை. பட் ஏன்னா நான் இந்த ஷோ எழுதும்போதோ இல்லை இந்த மாதிரி நான் இந்த வாரம் பாட்காஸ்ட்டில் இல்லைனா ஒரு ஸ்டேஜில் போயிட்டு நான் தெரப்பி எடுத்திருக்கேன், உடம்புக்கு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகிறோம், அதே மாதிரி மனசுக்கு பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறதுல பிரச்சனை தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறேன்னு யார்கிட்டையும் டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஆனால் எந்த பாயிண்ட்லையுமே இதை ஸ்டாப்பே பண்ணல. பட் ஒன்ஸ் பேசினதுக்கப்புறம் தேர் ஆர் டூ மெனி பீப்புள் ஹூ கேம் டு மீ அண்ட் செட், இதை போய் எங்கே சொல்கிறீங்க, நார்த் இந்தியாவிலனா பரவாயில்ல, பாலிவுட்லாம் பரவாயில்ல, இங்கே சொன்னீங்கன்னா பேப்பரில் தமிழ் பேப்பரில் எழுதுவானுங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு சமீப காலமாக சித்தம் பாதிக்கப்பட்ட இப்படி வந்து நான் யூடியூப் மாதிரி பேப்பரை சொல்கிறேன், அந்த மாதிரி சித்தம் பாதிக்கப்பட்ட ஆர்ஜே பாலாஜி நானே பைத்தியம்தான் என்று மேடை அப்படிலாம் போடுவானுங்களே. எனக்கு அதெல்லாம் வந்து சிரிப்பு தான் வந்தது. இன்னொன்று வந்து ஐ வாஸ் லீஸ்ட் பாதர்ட். என்ன அப்படின்னா சம்வேர் எனக்கு வந்து நிறைய அந்த கேட்குற க்ரௌடு வந்து ரொம்ப உண்மையாக அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, என்ன ட்ரஸ்ட்டில். ஸோ அப்படி இருக்கிற பசங்கக்கிட்ட, டேய் நீ இவ்வளோ கஷ்டத்தை யாருனே தெரியாத ஒரு குரலை கேட்குற என்கிட்ட சொல்கிற, நீ போ ப்ரொஃபஷ்னலாக ஹெல்ப் எடுத்துக்கோ. திண்டுக்கல்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, அதுக்கப்புறம் விருதுநகர், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பீப்புள் ஹவ் ஆஸ்க்ட் மீ ஃபார் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தெரபிஸ்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச 100% இவங்க வந்து சேஃப், இவங்க நான் கரெக்டாக. ஏன்னா சினிமாவில் இருக்கிற தெரபிஸ்ட்லாம் பார்த்து நிறைய ஃபேமிலிக்கு தெரபிஸ்ட் அனுப்புறதுக்கே பயம். காமெடி கேரக்டர்ஸ் இல்லை ஒன்று அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து ஒழுங்காகவே காமிச்சது இல்லை. ஒரு ஹீரோக்கு வந்து பிரச்சனைன்னு தெரபிஸ்ட் கிட்ட போவான், பார்த்தா அந்த தெரபிஸ்ட்டும் ஹீரோவும் லவ் பண்ணுவாங்க. இப்போ எந்த பொண்ணையோ பையனையோ தைரியமாக வந்து அனுப்புவாங்க. நான் சொல்கிறது இங்கே உங்களுக்கு அறிவு இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன், நம்ம வந்து இங்கேருந்து இது கரெக்டு, இது சினிமா தான், இதை நம்பக்கூடாதுன்னா நம்மளுக்கு வந்து எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இருக்குது புரியறதுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மதுரையிலேருந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா நான் 1000 ரூபா கொடுமா, நான் மதுரையில் இந்த தெரபிஸ்ட்டை போய் பார்க்குறேன்னா, அந்த படத்துலலாம் அப்படி காமிக்கிறானுங்க, நீ என்ன பைத்தியமாடி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது, அவங்களுக்கு அந்த எமோஷனல் வல்னரபிலிட்டி பயங்கர இது. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக இது என்ன, நானே போயிருக்கேன், நான் 21 வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். நான் சொன்னேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம். எஸ், பிஃபோர் 2007-8 அந்த டைம்லேருந்து என்னென்னா, ஐ நோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் அ மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அட் 22-23 with 6 or 7 people in another district waiting for me to send money to eat, sleep
and then go to school, take care of their medicine, everything. ஸோ எனக்கு இது ஓவர்வெல்மிங்காக இருந்தது, எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். அப்போது அந்த ஊரில், கோயம்புத்தூரில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர் வாஸ் திஸ் தெரபிஸ்ட். ஸோ 500 ரூபாய் அவங்க வீக்லி. நான் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ என் சம்பளம் 9700. பட் ஆனால் அன்றைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, இதை நான் பண்ணலைன்னா இந்த 9700 இஸ் கோன் டு ஸ்டாப் சம் டே பை மேக்கிங் மை கண்டிஷன் ரியலி பேட். ஸோ இந்த 2000 ரூபாவை நம்ம இன்னும் லைஃப்பில் 20000 வாட்டி சம்பாதிப்போம். பட் இது வந்து எனக்கு நான் பண்ணிக்கிறது, எனக்கு உடம்பு சரியில்லை மாதிரி, மனசு சரியில்லை. ஐ வாண்ட் டு ஃபீல் பெட்டர், ஃபீல் பெட்டர், ஃபீல் பெட்டர். இதை நான் ஒரு 3 வருஷம் பண்ணுவேன். அப்புறம் ஐ வில் ஃபீல் பெட்டர். எந்த ப்ராப்ளமுக்கு போனோன்னா அதுலேருந்து வெளில வருவேன். ஒரு 2 வருஷம் நல்லா இருக்கும்போது தின்னு எனக்கு ஒன்று தோணும், மேபி இது நம்மளுக்கு கரெக்டாக இல்லையோ, இதை நம்ம அட்ரஸ் பண்ணோம். நான் மேபி நமக்கு இந்த சைல்ட்ஹுட் ஸ்கார் இருக்கோ, இதுலேருந்து எப்படி வெளில வருது. சின்ன வயசில் வந்து நான் வந்து ஒரு கில்ட்டோடையே இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே என்னால் என் வீட்டை பார்த்துக்க முடியல. வீடு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் ஜாலியாக வெளில காலேஜ் இதுன்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பயங்கர கில்ட்டில் இருந்தேன். நான் இந்த ஃபீல் வந்து இது கரெக்டான எனக்கு ஒரு டவுட் வந்தது. 25 வருஷமாக இந்த ஃபீலிங்கில் இருக்கோம், இது நம்ம கரெக்டான ஃபீலிங்கான்னு தெரியாமல் நான் திருப்பி தெரப்பிக்கு போகும்போது ஐ ரியலைஸ் ஐ வாஸ் அ சைல்டு. ஐ மைசெல்ஃப் வாஸ் அ விக்டம் of all the situations that I faced in my childhood. How will I be able to save my family? When an 11-year-old kid watches things that are not going right in your family, unconscious, subconscious level எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ச்சே அன்னைக்கு கொண்டு நம்ம வீடை காப்பாற்றி அப்படி அதை நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆச்சு, எனக்கு நான் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒரு ரிக்ரெட்டோட, கில்ட்டோட பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இதை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் போச்சு. லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் நானே ஒரு விக்டம். எனக்கே வந்து அந்த டைமில் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இது வந்து பர்சனலாக சொல்கிறேன். நான் ப்ரொஃபஷ்னலாக இப்போ வேலையில் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் காம்படிஷன். ஐ வாஸ் ஃபீலிங் நான் யாருக்கோ த்ரெட்டுன்னு என்னை எல்லாருமே நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ என்னால் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியலன்னா நான் அதுக்கும் போயிருக்கேன். எனக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இருக்கிற இடத்துல ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு பி ஒர்க்கிங் இன் அ டீம். இப்போ எனக்கு அந்த டீமோட 20 பேரோட, அங்கே இருக்கிற 10 பேரோட செட் ஆகாமல் நான் எப்படி அந்த இடத்துக்கு டெய்லி போக முடியும்? ஸோ எனக்கு அதில் டிஃபிகல்ட்டிஸில் இருந்தபோது அதுக்கு நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். என் பர்சனலாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ரிலேஷன்ஷிப், என்னோட சைல்ட்ஹுட் ஸ்கார்ஸ், இது எல்லாத்துக்குமே எனக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. நாட் தட் தே வில் கிவ் யூ சம் மெடிசன், ஓகே நான் திரும்பிட்டேன். இட்ஸ் அ ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 15-16 வருஷமாக இதை பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது இது இன்னும் கரெக்ட் இல்லை, இதில் இன்னும் வந்து ஸ்டிக்மாஸ் இருக்குது. அப்படின்னும் போது ஐ வாண்ட் டு கம் அவுட் அண்ட் சே இல்லை, கிடையாது, இது ரொம்ப சாதாரண நார்மல் விஷயம். இதில் வெளில சொல்கிறதுல எந்த தப்பு. நான் ஐ டெஸ்ட்டுக்கு போனேன், அகர்வால் ஹாஸ்பிட்டல் போனேன்ற மாதிரி தான் நான் தெரப்பிக்கு போனேன் அப்படின்றது. நல்ல படித்த க்ரீமாக இருக்கிற ஒரு ப்ராபப்ளி இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வேணால் இது நார்மலாக இருக்குது, இது இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. பட் இது ஊர் சைடில் எல்லாருக்குமே, அது நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, 50 வருஷமாக டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்காங்கன்னே தெரியாது. இப்போ நம்ம சொன்னோன்னா சிரிப்பாங்க, இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது, இன்றைக்கி படிச்சுட்டு சும்மா நீங்கள் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்கிறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரீச் பண்ணணுன்றதுனால தான் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். அண்ட் வெறுமனை பேசிட்டு விடக்கூடாதுன்றதுனால ஐ ஸ்போக் டு த ஹெல்த் மினிஸ்டர். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஒரு கால் சென்டர் மாதிரி ஒன்று பண்ணலாமா வித் டாக்டர்ஸ், வேர் எனிபடி கேன் கால் அண்ட் சீக் ஹெல்ப். அவர் சொன்னால் நல்ல ஐடியா, நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணார், நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். எனக்கு அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சம் சேஞ்சஸ். அண்ட் இதே மாதிரி வந்து நான் இப்போ காலேஜ் போகிறேன், நான் சொன்னேன் அந்த சாரங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரங்கில் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பீப்புள் யூஸிங் பீட், கஞ்சா, வீடு. அது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற, ஆக்சசபிளாக இருக்கிற, ஃபேஷனாக நினைக்கிற ஒரு விஷயமா மாறிச்சு. அண்ட் ஐ எம் ஏபிள் டு see that. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு காலேஜில் 10 பேர் பண்ணுவானுங்க, அதை வந்து மறைஞ்சு பயந்து பண்ணுவானுங்க. இன்றைக்கி வந்து காலேஜில் 10 பேர் பண்ணல. அண்ட் நீங்கள் சார் யூ டேக் வீட் அப்படின்னா, இல்லைடா என்னது நோவா சார் வாட்ஸ் இப்படி பேச, அதை நம்மளை பழமாக்குறானுங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோ ஃபேஷனபிளாக இருக்கும்போது ஐ ஃபீல் இட் இஸ் அலார்மிங் அண்ட் இட் இஸ் நாட் ஓப்பன் இன் மீடியா. நோபடி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் இட். அண்ட் பீப்புள் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தே திங்க் இட் இஸ் டூ கூல் பிகாஸ் இட்ஸ் ஈஸிலி ஆக்சசபிள், ஸ்மெல்லு வராது, காசு கம்மி. இன்னொன்று வந்து அதை வந்து அந்த பயங்கர நியூ ஏஜ் திங்காக ஆக்கிட்டாங்க. டிஷர்ட்டில் இருக்குது, தொப்பியில் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து எனக்கு பேசணும். இப்போ நீ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நிஜமாலே படத்தோட ப்ரொமோஷன் தான். இப்போ நான் ஐஐடியில் போயிட்டு அதுதான் பேசினேன். இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் போகிறேன். ஐ சி மை பிரதர் இஸ் அ MBBS ஸ்டூடெண்ட். ஐ சி லாட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோ த்ரூ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்.
அண்ட் அங்கேயே என்ன ஸ்டிக்மானா, தேர் ஆல் டாக்டர்ஸ், பட்டிங் டாக்டர்ஸ், தே ஃபீல் தெரப்பி எடுக்கிறது வந்து அசிங்கம். ஒரு டாக்டரே பைத்தியம்னா அப்புறம் அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி எவ்வளோ இடம் கிடைக்கணுமோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட். அண்ட் ஐ எம் சேயிங் ஐ எம் அ bits and pieces person put together as a whole because of my investment in therapy. I'm not talking about investment in terms of money alone, my time, effort in continuing a therapy. And இதுக்கு வந்து I have to thank my family because my wife was not judgmental. And she was very supportive and we used to take sometimes get therapy together. தனியாக அவங்க போவாங்க, நான் போவேன். இது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங், இது உடனே ரிசல்ட் கிடைக்காது, இது எல்லாமே சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க தெரப்பிக்கு போனால் கிடைக்கும்னு, நான் 2 வாரம் போனேன் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு இது மாதிரிலாம் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நான் இதை தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். ஏன் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மீடியா எவ்ரி திங் யூ ஸ்பீக் அபவுட் ஒன் டாபிக், நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அதை பேசுனீங்கன்னா போரிங். அவர் ஒரே விஷயத்தை திருப்பி புதுசாக ஏதாவது ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் கொடுக்க வேணாம். எனக்கு ஒரு மிஷன் இருக்குது, அது அக்கம்ப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நான் அதை பேசினே இருக்கணும்ல. நான் தெரப்பி பற்றி ஒரு எபிசோட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், அடுத்து வேறு எபிசோட். அப்படி எனக்கு அந்த எபிசோடாக அது ஒரு டாப்பிக்காக எனக்கு பார்க்க வேணாம். செக்லிஸ்ட். இட்ஸ் நாட் அ டாபிக், இட்ஸ் அன் இஷ்யூ, நாட் ஈவன் அன் இஷ்யூ. இட்ஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் அ லாஸ்ட் பர்சன் இன் திஸ் ஸ்டேட். ஒரு பையனோ பொண்ணோ, கரெக்ட், இது லாங் ப்ராசஸ், ஆனால் இது பண்ணால் நம்மளுக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த 500 ரூபாவை தண்டமாக செலவு பண்ணாமல் 500 ரூபாயில் வந்து ஃபோனுக்கு கேஸ் வாங்கி போட, அந்த 500 ரூபா போயிட்டு நம்ம அந்த தெரபிஸ்ட் கிட்ட கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது போகிற வரைக்கும் நான் பேசினே இருப்பேன். அண்ட் ஐ எம் டூயிங் தட். ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். And finally, I mean, you have a movie releasing just a week to go. And I saw the trailer and it's not, when you expect a Gokul movie with RJ Balaji, people have a certain expectation that it's going to be like one rip-roaring comedy. But very consciously, you made the trailer out to be a story of triumph, right? A story of a nobody trying to make it big in a place that he said that he doesn't belong. Is that also the next stage in terms of your career, in terms of the kind of movies that you want to do? It's not just about comedy. You want to go into another space where you can do all kinds of movies. No, actually not. நான் எடுக்கிற படம் வந்து என்னால் வந்து காமெடியோடு தான் எடுக்க முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் எடுக்கணும். எனக்கு வந்து ஜனரஞ்சகமாக நான் சொல்கிறது வந்து 3 Idiots, ஒரு ஜென்டில்மேன், பிகே, இந்த மாதிரி ஜோனில் இருக்கிற படம் தான் எனக்கு எழுதி எடுக்க பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ரன் பேபி ரன் படத்தையோ இல்லை சிங்கப்பூர் சலூன் படத்தையோ நீங்கள் எழுதுறீங்களா, எழுதி டைரக்ட் பண்ணுறீங்களான்னா எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக தெரியாதுன்றதோட ஐ டோன்ட் வாண்ட் டு டைவ் இன் டு தட் ஸ்பேஸ் அட் ஆல். I feel I'm an entertainer. I want to give entertaining films as a director actor. As an actor, I wanted to try out new things through other people's vision. Like, I don't know, எனக்கு என்னென்னா நான் எழுதும்போது எனக்கு இதெல்லாம் வரும் வராதுன்றதை வச்சு என் கேரக்டர் எழுதிப்பேன். இது என் ஸ்ட்ரென்த், இதோட. பட் சம் பீப்புள் லைக் இப்போ டைரக்டர் கோகுல், he saw me differently and he got something very different out of me, which at the end of it நான் பார்க்கும்போது பரவாயில்ல, இதில் நம்ம செமையாக பண்ணியிருக்கோம், for whatever that I have done in the past. எனக்கு இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம் அப்படி தோணுச்சு. ஸோ மற்ற டைரக்டர்ஸோடு போகும்போது ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரை அவுட் ஃபில்ம்ஸ் தட் ஐ திங்க் வில் கமர்ஷியலி ஆல்சோ ஒர்க். ரன் பேபி ரன் வாஸ் பியூர்லி மை டிசிஷன் டு டூ அ OTT thriller and then it became a theatrical release which I don't regret. பட் I'm for it. ஆனால் இல்லை, ஏன்னா இப்போ யார் த்ரில்லரை வந்து தேட்டரில் பார்க்குறா எக்ஸப்ட் ஃபார் ரேர் ஒன்ஸ் லைக் போர்த்தொழில். பட் ஆனால் நீங்கள் 10 த்ரில்லர் வந்ததுன்னா 9 த்ரில்லரை மக்கள் வீட்டிலேருந்தே பார்த்துடுறாங்க. ஸோ நான் அது மாதிரி வெறும் OTT ஃபில்மாக பண்ணேன். பட் ரொம்ப நல்லா அதை வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டாங்கன்றதுனால தே ஹாப்பி ரிலீசிங் இட் இன் த தியேட்டர்ஸ். பட் எனக்கு ரன் பேபி ரன் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம பேசாமல் ஒரு படத்தில் நடிக்க போகிறோம், அது ஒரு த்ரில்லரு, இதில் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்க, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி ஐ கேன் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர், ட்ரை அ வெரி ரா ரியலிஸ்டிக் ரஸ்டிக் ஒரு நியூ ஏஜ் ஃபில்ம் மாதிரி எதாவது பண்ணலாம். அதாவது அந்த மாதிரி பண்ணலான்றது அப்போ இல்லை, அக்செப்ட் பண்ணுறாங்களா பார்க்கலாம் அப்படின்றது தான் இருந்தது. எக்ஸாக்டாக அந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பீப்புள் டென்ட் சே இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, அண்ட் தே saw me as that character who's struggling to get rid of a body. And when I kind of got struck in that situation, they didn't say, அந்த நேரத்தில் இவங்க அட்டென்ஷன் போகல, என்னை பார்த்தாங்க, என் கூட ரூட் பண்ணாங்க, ட்ராவல் பண்ணாங்க. யாரெல்லாம் அதை பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் நான் வந்து துண்டா தனியாக தெரியல. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் இம்மீடியட்டாக இன் ஃபியூ மந்த்ஸ் வென் ஐ ஹர்ட் சொர்க்கவாசல்ன்ற ஸ்கிரிப்ட் ஃப்ரம் அ யங் டீம்,
த சேம் எக்ஸாக்ட் நியூ ஏஜ் வந்து அந்த படத்தை வச்சு தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி நியூ ஏஜ் ரஸ்டிக் ஒரு படத்தை என்னால் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த ரன்வே வீரன் கொடுத்தது. வித் சிங்கப்பூர் சலூன் என்ன அப்படின்னா, எனக்கு கம்ப்ளீட்லி நியூ ஒரு இடம், ஸ்டைல், எனக்கு அது செட்டே ஆகலை. ஆரம்பத்தில் என்னால் அடாப்டே பண்ண முடியல. ஐ வாஸ் வெரி ரிஜிட். In 1 week, 2 weeks, I got to know the director, his style, அவருக்கு என்ன வேணும், அவருக்கு ஐபால் எப்படி மூவ் ஆகணும், அவருக்கு நான் எவ்வளோ பாஸ் கொடுக்கணும், என்னோடய ஸ்பீடு வந்து டைலாக் டெலிவரி எப்படி இருக்கணும், நான் வந்து கையா ஷோல்டராக எந்த மாதிரி வச்சா அவருக்கு கரெக்டாக, இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வாரம் ஆச்சு எனக்கு. பட் 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு அவர் கேட்குறது குடிக்க முடிஞ்சுது. அண்ட் படம் முடியும் போது ஐம் ஹாப்பி தட் அந்த படம் பண்ணிட்டு நான் ஐ வெண்ட் அண்ட் டிட் சொர்க்கவாசல். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு see myself as a better actor. So right now I'm happy trying out new things with other directors and sticking to my own stuff while coming to writing. And because you said use the word happy, let's end on a happy note. What is in the last year or so, what do you think was the most happiest moment that you've had? Genuine happiness, not anything to do with growth or success or anything, but simple happy, joy, whatever you call it. 2 எனக்கு இருக்குது. ஒன்று வந்து வெரி பர்சனல் திங். அது இப்போ என்ன, மை ஓல்டர் சன் who's 11 years old is very emotionally attached. நான் வீட்டுக்கு எப்போ வருவேன் அப்படின்னு he will wait for me. ரொம்ப, அதாவது வீட்டுக்கு போனாலே he will just come hug, he will make you feel very special, அந்த மாதிரி இருக்கும். என்னோட யங்கர் சன் வந்து இஸ் கம்ப்ளீட்லி அட்டாச் டு மை ஒய்ஃப். அண்ட் நான் வந்து ஒரு 4 நாள், 1 வாரம், 10 நாள் ஊரில் இல்லாமல் திரும்பி வந்தால் கூட நான் அந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டு கட்டிலாம் பிடிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஹாய்ப்பா அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுவான். எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாளாச்சா, என்ன இவன் நம்மகிட்ட பாசத்தையே காட்டுமா அப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக நாங்கள் பயங்கரமாக பாண்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் வைப் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய நான் வந்து கான்ஷியஸாக எஃபர்ட் எடுத்தேன். ஏன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. குழந்தைய போயிட்டு நான் வந்து என்ன என்கிட்ட நம்ம போய்ட்ட பாசமாகவே அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் இப்போ என் சைட்லேருந்து லேக் ஆஃப் எஃபர்ட் இருக்கும், நம்ம ஏதோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கூட we started having conversations, we started going for a walk. I started doing things, little things, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, things that actually mattered to him, not things that நான் இப்போ குழந்தைங்களோடய தான் ஹோல் டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனே பார்த்துருந்தீங்கன்னா it doesn't like make any difference to them. ஸோ வீட்டில் இருக்கிறது கிடையாது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்து ஒரு 1 week 10 days இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு நான் திரும்பி வந்து அப்படி கதவை திறக்கும்போது அகெயின் ஆஸ் யூஷுவல் மை ஓல்டர் சன் ஹி கேம் ரன்னிங் அகெயின், எல்லாமே பயங்கரமாக எனக்கு வந்து ஆஹா நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த ஃபீலிங் கொடுக்கும்போது, அப்படியே பின்னாடிலேருந்து வந்து அப்படி கட்டி பிடிச்சான். அப்படியே நான் வந்து இப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன், ஆரியன் அப்படின்ற அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே காலையிலேருந்து ஆனந்த கண்ணீராக பொங்குது. ஆரியன் இப்படி அங்கே நான் எல்லோரும் இப்போ வீட்டில் என் ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்றேன், இங்கே வந்து பாரு, அவங்க இல்லை அப்போது கூப்பிட்றேன். அப்படியே அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஒரு வார்ம் ஹக்கில் நம்ம ஒரு 10 நாள் நம்ம நிஜமாலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டைமோ இல்லை அவங்க கேட்குற அட்டென்ஷனோ கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி அந்த மேஜிக்காக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது எனக்கு பயங்கர பெருமை. அன்றைக்கி நைட்டு நீ என்ன இன்னைக்கு நைட்டு தூங்க வைக்கிறியா அப்படி கேட்டான். நான் வைக்கிறேன்ப்பா ஏன்னா நார்மலாக அவனை அம்மா நீ தூங்க வைமான்னுமா, அன்றைக்கி நீ என்ன நைட்டு தூங்க வைக்கிறியான்னு அப்படியே நெஞ்சே உருகிடுச்சு. இது வந்து நான் இப்போ நீங்கள் கேட்டோன்னே டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. செகண்ட் வந்து இந்த நான் சொன்ன அந்த மீட் அண்ட் க்ரீட், இது வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த பாட்காஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்களாம். நான் பண்ணதே இல்லை இதுக்கெலாம். நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்க நார்மலாக. அவங்க சொன்னாங்க த டாப் பாட்காஸ்டர்ஸ் இந்த வந்து நான் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியாவில் டாப் 5ல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாப் பாட்காஸ்டர்ஸ் இங்கே பாம்பேயில் டெல்லியெலாம் பண்ணியிருக்காங்க, ஒரு 100, 120, 150 வருவாங்க அப்படின்னாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். செல்லம் அவங்களாம் புதுசாக, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அவங்களாம் புதுசாக பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, இல்லைனா 150 ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது, நம்ம எதுக்கும் ஒரு 300-400 பேர் வரா மாதிரி பண்ணிங்கன்னா, நம்ம ரொம்ப வருஷமாக இதை பண்ணுறோம், 300-400 பேருக்கு ஹோட்டலில் 4 மணின்றதுனால ஹை டீ, அந்த ஸ்நாக்ஸ், சமோசா, டீ, காஃபி, ஜூஸ்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன்னு நான் அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னேன். 400 சேரும் போடாதீங்க, ஏன்னா 400 பேரில் கூட்டம் வராமல் 100-150 பேர் வந்து காலியாக இருந்தால் நல்லா இருக்காது. 200 சேர் போடுங்க, ஆள் வந்தால் பார்த்துக்கலாம். சப்போஸ் 200 வரல அப்படின்னா பசங்கிட்ட சொல்லி வச்சுரு, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் 4 மணிக்கு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். சில நான் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. சரி ஓகே பசங்கிட்ட சொல்லியிருக்கல, எல்லாம் ரெடியாக இருக்காங்க, எல்லாம் டி நகரில், தேனாம்பேட்டையில், அது பக்கத்துலேயே ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்காங்க. 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்,
சில ஒரு 50 பேர் சூப்பர் 50 பேர் வந்துட்டாங்களா செம எப்படியா ஃபில் ஆயிரும் 200 சேர் தானே போட்டிருக்கீங்க இல்லை சில ஒரு 400 போட்டேன் எதுக்கு 400 போட்டீங்க வரலண்ணா அப்படின்ற ஒரு 4:30க்கு 5 o'clock எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தது ஒரு 4:30க்கு பார்த்தா செல்லம் ஃபுல் ஆயிடுச்சு அண்ணா 200 தானே போட்டிருக்கேன் இல்லை 400 தான் சொன்னேனே அப்படின்னா 400 ஃபுல் ஆயிடுச்சு பை த டைம் ஐ கோ at 5 o'clock there were 3,000 people. It was not நான் இது வந்து அந்த ஸ்பாட்டிஃபை ஷோவில் ஒண்டி தான் சொன்னேன். அப்போ வந்து இது மாதிரி மீட் அண்ட் கிரீட் இருக்குது, இந்த டேட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஐ காட் மெனி மெசேஜஸ் சேயிங் தட் இதை பற்றி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடாது, ட்விட்டரில் சொல்லக்கூடாது, எங்கேயுமே வெளில சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடாது. பிகாஸ் உங்கள் படம் பார்க்குறவங்க வருவாங்க, கமெண்ட்ரி கேட்குறவங்க, இது எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக இருக்கணும் அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து அப்பா எவ்வளோ பொசசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு அதுவும் ஒரு பொசசிவாக இருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனால் பயமாகவும் இருந்தது, ஏன்னா நம்ம எதுலேயுமே சொல்லி இதில் ஒண்டி சொல்கிறேன். ஆனால் 3000 பேர் வந்தாங்க ஃப்ரம் சிங்கப்பூர், ஃப்ரம் மலேசியா, ஃப்ரம் சமன் ஃப்ரம் லண்டன், பெங்களூர். They didn't come for something else, so they attended this. They came for this event to be with me. அண்ட் எனக்கு வந்து வெளில நிறைய பேர் உள்ளே கொண்டு வர முடியல. ஹோட்டலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அலோவ் பண்ண முடியாது, நாங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே இது பண்ணிட்டோம், இப்போ வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் ஆகும், ஏன்னா வெளில இவ்வளோ தூரம் நிற்குதுன்னா. ஐ கேம் அவுட் ஆஃப் த ஹோட்டல். ஐ இண்டிவிஜுவலாக இல்லை, பட் அங்கே வெளில வந்து ஒவ்வொரு குரூப்பாக போயிட்டு சாரி கேட்டு, இன்னொரு வாட்டி நான் பெரிய இடத்துல பண்ணேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஐ ஸ்டேட் வித் தெம் ஃபார் 5 hours. அண்ட் ஐ ஃபெல்ட் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு மூமெண்ட்னா அந்த மூமெண்ட் தான் வெளியில். அண்ட் எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள். நான் அது வரைக்கும் எனக்கு பிடிக்கும்னு அந்த ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஹவு மச் இட் மீன் டு ஸோ மெனி பீப்புள் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆச்சு. அண்ட் எனக்கு கண்ணு முன்னே எனக்கு இப்போ அந்த மூமெண்ட் வருது, அப்பா த கைண்ட் ஆஃப் லைஃப் தட் யூ டச் அந்த டிஃப்ரென்ஸ் இட் கேன் மேக். ஐம் நாட், நான் சொல்கிறது வந்து என் ஷோ பார்த்தீங்களா எப்படி சூப்பர்னு, நான் இது வந்து ஏதாவது நடக்கணும்னு பண்ணுற ஷோவே கிடையாது. எனக்கு நிஜமாலே பேசணும், அதனால எதாவது நடந்ததுன்னா போனஸ். ஆனால் அது இவ்வளோ லைஃப்பை டச் பண்ணுறது, அதுக்கு இவ்வளோ பேர் நேரில் வந்தது வந்து என்னோட, நீங்கள் 2023 இல்லை, நீங்கள் லைஃப் முடியும் போதோ நீங்கள் கேட்டாலும் தட் மொமெண்ட் will always be special because that place was filled with so much love. So that is my happiest moment. And 2024 கேட்டேன்னா I will say this conversation of ours will be definitely there because I had a great time talking about things apart from my film, things apart from directing a film with Talabadi, things apart from the usual what you wear, how much is this watch. I'm very happy that you asked me a lot of questions that I want to talk about. Thank you, Vishal. Thank you so much. And please don't wait till next movie to talk to me next. Illa, I'll be talking to you every week through my podcast. 100%. Super, thank you. Thank you, sir.